புனித பவுல் சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள் உரிமை குடிமக்களாக மாறிவிட்டோம். நமக்கு திருச்சபை சட்டம் தேவைதான். ரொம்ப சரியான கேள்வி. அதுக்குதான் புனித அகுஸ்தினாரை பற்றி சொல்லுவார்கள். அவர் சொன்னார், லவ் அண்ட் டூ வாட் யூ வில் அப்படின்னு சொன்னார். அன்பு செய், பிறகு எது வேண்டுமானாலும் செய் அப்படின்னு சொல்லி. அன்பு செய், நீ எது வேண்டுமானாலும் செய். நீ ஆயிரக்கணக்கா சட்டம் இயற்றலாம். அதனால அடிப்படையில நீ உரிமை குடிமகனாயிருந்தால் உன்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். அதுல என்ன அர்த்தம்னா, நீ அன்பு செஞ்சா கட்டாயம் நல்லதுதான் செய்வ, யாருக்கும் கெட்டது செய்ய மாட்ட, மற்றவருடைய உரிமையை நீ மதிப்பாய். அதான் ஒருத்தன் எனக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு கோலை எடுத்து வீசிக்கொண்டே இருந்தால் அடுத்த மேல பட்டு ரத்தம் வந்தா என்ன இருக்கு? உரிமை குடிமக்கள், கிறிஸ்துவுக்குள் நான் உரிமை குடிமகனா இருக்கேன்னு கோலை எடுத்து இப்படி சுத்தினா என்ன ஆகும்? அதுக்குதான் ஒரு அறிஞர் சொன்னார், யுவர் ஃப்ரீடம் ஸ்டாப்ஸ் வேர் மை நோஸ் பிகின்ஸ். உன்னுடைய தன்னுரிமை, உன்னுடைய சுதந்திரம் என்னுடைய மூக்கு நுனி வரைதான். இஷ்டப்படி எது வேண்டுமானாலும் நாம் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் சொல்வதில் அர்த்தம் உண்டு. அடிப்படை எல்லா சட்டத்துக்கும் அன்புதான்.